சீமான் குற்றம் சாட்டினார். ஆந்திராவில் மோன்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு செய்தார். கோனசீமா மாவட்டம் அல்லாபுரம் மண்டலத்தில் சாலை வழியாக பயணித்து விவசாயிகளிடம் சேதங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் என்றும் அமெரிக்க ஏற்றுமதி மும்மடங்கு உயரும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் விரைவில் சரியாகும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்திய உற்பத்தி பொருட்களின் வரியை 50% அமெரிக்கா அதிரடியாக உயர்த்திய நிலையில் இந்தியாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்கள் மீதான விலையை அமெரிக்கா 15% குறைக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டி மழையால் கைவிடப்பட்டது. கான்பராவில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி 9 ஓவர்களுக்கு 97 ரன்களை குவித்திருந்த போது மழை குறிப்பிட்டு தொடர்ந்து பெய்ததால் போட்டி கைவிடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குரு பூஜை விழாவையொட்டி 8000 போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வர இருப்பதால் போலீசாரின் அணிவகுப்பு ஒத்திகையும் நடைபெற்றது. தேவர் குரு பூஜை விழாவையொட்டி ராமநாதபுரத்திலிருந்து மதுரை நோக்கி செல்லும் வாகனங்களின் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தேவிப்பட்டினம், ஆர்.எஸ். மங்கலம், திருவாடானை, சருகனி, காளையார்கோவில், சிவகங்கை, பூபந்தி வழியாக மதுரைக்கு வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன. மதுரையில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து பேசினார். அரசு விருந்தினர் மாளிகைக்கு மு.க. ஸ்டாலின் சென்றபோது ஏற்கனவே அங்கு தங்கியிருந்த சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து நலம் விசாரித்தார். தேர்தல் ஆணையம் அவசர கோலத்தில் உள்நோக்கத்தோடு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்வதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி சாடியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக விசிக எம்எல்ஏ பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழக கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் வரும் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதில் கட்சியின் அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க இருப்பதாக அறிக்கையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கூட்டணி விவகாரத்தில் ஒரு மாதத்திற்கு முந்தைய நிலைப்பாட்டிலேயே தமிழக வெற்றி கழகம் இருப்பதாக அக்கட்சி நிர்வாகி சி.டி.ஆர். நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். பனையூரில் பேட்டியளித்த அவரிடம் அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது.